ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு நெயில் பாலிஷ் ஆர்கனைசர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வேஸ்ட் கார்ட்போர்ட் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து லென்த் வந்து இப்போ 16 சென்டிமீட்டர் அளவுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பிரெத் இதுவும் வந்து 16 சென்டிமீட்டருக்கு லைன்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டெப் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு 4 சென்டிமீட்டருக்கு இப்படி ஒரு லைன், திரும்ப 4 சென்டிமீட்டருக்கு இப்படி ஒரு லைன், அதே மாதிரி திரும்ப அகைன் இங்கே வச்சு ஒரு 4 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் திரும்ப இப்படி ஒரு 4 சென்டிமீட்டர், அதே மாதிரி ஸ்டெப்பாக நம்ம அப்படியே ட்ரா பண்ணிட்டே போக போகிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போது இதில் இந்த அளவு வந்து நம்ம 16 சென்டிமீட்டருக்கு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுவும் 16 சென்டிமீட்டர், அப்புறம் இது எல்லாமே 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? இப்போது இதை சுற்றி மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது நம்ம கவர் பண்ணிட போகிறோம். ஸோ நான் அதுக்கு இந்த கலர் பேப்பர், கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி இதை ஃபர்ஸ்ட் அப்படியே இந்த கலர் பேப்பர் மேலே ஒட்டிடலாம். இப்போ இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டெப்ஸ் மாதிரியே. அப்புறம் சுற்றி இருக்கிற கார்னர்ஸ்லாம் இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி கவர் பண்ண தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரியும் கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி கவர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதுலாம் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். ஒரு சைடு இப்போ நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு கவர் பண்ணுறதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக இந்த அளவுக்கே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்றும் நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இதோடைய லென்த் பிரெத் வந்து 16 சென்டிமீட்டர். இதே மாதிரியும் நம்மளுக்கு 2 பீஸ் வேணும். இப்போ இதையுமே கவர் பண்ணிடலாம். ஸோ இது கவர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ சுற்றி இருக்கிறதெல்லாம் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இன்னொரு சைடும் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கார்ட்போர்டுமே கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதுவும் எடுத்து வச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இன்னும் ஒன்று தான். இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம், குட்டி பீஸ். இது வந்து லென்த் 16 சென்டிமீட்டர், இந்த பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 7 பீசஸ் தேவைப்படும். இப்போ இதுவுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ கவர் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம 7 பீசஸ்மே கவர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு சைடு மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்தையும் இதோடைய 2 சைட்லேயும் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு இதோடைய சைடில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த மாதிரி ஒட்டிட போகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொன்றுலையுமே க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடு ஒட்டிடலாம். ஸோ ஒயிட் க்ளூ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகணும். நல்லா கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சோன்னா அது செட் ஆகிடும். இதுவே நம்ம ஃபெவி பாண்ட் இல்லைனா ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இப்போ இன்னொரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா? அதில் இந்த மாதிரி 3 சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி இப்படி ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீசஸ் ஆஃப் கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதை ஒன்று எடுத்து ஒட்ட போகிறோம். இதுக்கு இதோட சைட்ஸில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
இது கரெக்டாக அந்த ஸ்டெப்பாக வருது இல்லையா, அதில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இது நல்லா டைட்டாகவே இருக்கும், நம்ம கரெக்டாக 16 சென்டிமீட்டரே எடுத்துக்கிறதுனால. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இப்படி ஒட்டிகிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், இது 3 ஒட்டியாச்சு. இப்போ 4th ஒன் எடுத்து அதில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, அதோடைய எட்ஜஸில் 2 சைடும். ஏன்னா இதை நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இதே மாதிரி இந்த 3 ஸ்டெப்லையுமே மீதி இருக்க 3 பீசஸுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ 2 ஒட்டியாச்சு. இன்னும் 2 கார்ட்போர்டு எடுத்து மீதி இருக்க 2 ஸ்டெப்ஸ்லேயும் ஒட்டிடலாம். அவ்வளோதான், லாஸ்ட் ஒன் இது. அவ்வளோதான், இது ஒட்டினதுக்கு அப்புறமா நம்மளுடைய ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நெயில் பாலிஷர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபுல் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் 4 rows இருக்குது நம்ம நெயில் பாலிஷர்ஸ் வைக்கிறதுக்கு. இப்போ நம்மளோட நெயில் பாலிஷர்ஸ்லாம் எடுத்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஷேடு வந்து ஒரு மாதிரி பேர்ல் பர்பிள் அந்த ஷேடு, இது கலர் பாரோடது. ஸோ இது வந்து நான் நிறைய வீடியோஸில் வச்சுருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் என்னுடைய ரீசன் ஃபேவரட் கலர். நெக்ஸ்ட் இது வந்து ஹனி கலர், இது வந்து கிளிட்டர் நெயில் பாலிஷ். இப்போ இது 2 மட்டும்தான் ரீசெண்டாக வாங்கினது, மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1-2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது தான். அப்புறம் தேர்ட் ஒன் வந்து இது வந்து சில்வர் கலர், நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஃபிங்கரில், அந்த சில்வர் கிளிட்டர் இது. இது என்னோடய சிஸ்டர் கொடுத்தது, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலேயே இருக்கும். பட் இன்னுமே நல்லாயிருக்கு. நானும் எப்போ வச்சாலும் அந்த மாதிரி ஒரு ஃபிங்கரில் மட்டுமே வைப்பேன், அதனால இது காலியே ஆகலை. எனக்கும் இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர், இது கூட வீடியோவில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர் நெயில் பாலிஷ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வைக்கிறதுக்கு, ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஷேட் தான் இது. இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோ இந்த பிராண்டு. அதுக்கப்புறமா இதுவும் ஹெல்த் அண்ட் க்ளோது தான், ஒரு டார்க் பிங்க் கலர் இது. ஸோ நான் இப்போ வச்சிருக்க ஷேடை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இப்போ ஒரு கலர் வச்சிருக்கல இந்த வீடியோவில், அந்த கலரை விட டார்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும், ஆனால் பட் டார்க் ஷேட் அதை விட இது. அதுக்கப்புறம் இது வந்து ப்ளூ, இது வந்து ஒரு மெட்டாலிக் ப்ளூ, கிளிட்டர் கிடையாது, பட் மெட்டாலிக் அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து டார்க்லருது. அப்புறம் இதுவும் அந்த ஹனி கலர் மாதிரி தான், பட் அதை விட இது டார்க்காக இருக்கும். ஸோ இதுவும் டாஸ்லர் பிராண்ட் தான். அப்புறம் இது வந்து நல்லா இந்த ஆப்பிள் ரெட் இது. ஸோ அந்த ஆப்பிள் ரெட் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ நெல் பாலிஷ்னாலும் இந்த கலர் தான் அவங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ரெட். அப்புறம் இது வந்து டார்க் பர்பிள் இது. ஸோ இது வந்து ஆக்சுவலி உடஞ்சிடுச்சு, அதனாலே கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிடுச்சு இப்போது. இதுவும் ஹெல்த் அண்ட் க்ளோ தான். அதுக்கப்புறமா இது லாக்மே இது. ஸோ நான் இப்போ வச்சுருக்கலையே அந்த கலர் இந்த கலர் தான். ஆனால் இது வந்து நான் ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து ஒப்பாக்காக வேணும்னா ஒரு 2 to 3 கோட்டிங்ஸ் கொடுக்கணும். ஒரு கோட்டிங் தான் இப்போ வச்சுருக்கிறதால இதோட லைட்டாக தெரியுது. ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட் கலர் தான். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் மாதிரி, இது நான் அவ்வளோவா வச்சது இல்லை. இது டாஸ்லரோடது. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு லைட் சில்வர் ஷேட் தான். இது என்னோட இன்னொரு சிஸ்டர் கொடுத்தது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு ஆரஞ்சு கலர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லைட் ஆரஞ்ச், இந்த ஷேட் நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக வாங்கினேன். 10 or 15 rupees தான் நினைக்கிறேன். பட் இது கொஞ்சம் நாள்லேயே ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிடுச்சு, வைக்க முடியல. கலர் நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக வாங்கினேன், ஆனால் ஒரே ஒரு டைம் தான் வச்சுக்க முடிஞ்சது. சிலது வந்து கம்மி ப்ரைஸ்னாலும் நல்லாயிருக்கு, சிலது வந்து நல்லா இருக்க மாட்டுது. ஸோ இதுவும் அது கூட வாங்கினது தான், ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஷேட் இது. ஸோ இது ரெண்டும் ஒன்றா வாங்கினேன். இதுவும் 10 or 15 rupees தான். ஸோ இந்த ஆரஞ்சு வித் க்ரீன் கலர் காம்போ நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறமா இதுவும் ஒரு மாதிரி டார்க் பிங்க் தான். இதுவும் கிட்டத்தட்ட 1 year ஆச்சு, பட் இது நல்லாவே இருக்குது. இது என்ன பிராண்ட், W7 ஏதோ பிராண்ட் இருக்குது எனக்கு தெரியல, பட் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இதுவும் ப்ளூ கலர் தான். இது வந்து கிளிட்டர்டு ப்ளூ இது. ஸோ அந்த ப்ளூ விட இந்த ப்ளூ இன்னுமே கொஞ்சம் நல்லா கிளிட்டராக இருக்கிறதால ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் வச்சா.
அதுக்கப்புறம் இது நம்மளோட டிரான்ஸ்பரண்ட் கலர். ஸோ நம்ம எந்த நெயில் பாலிஷ் வச்சாலும் மேலே வச்சுட்டோன்னா அந்த நெயில் பாலிஷோட லுக் இன்னும் கொஞ்சம் க்ளாஸியாக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி ஸ்டேவும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக நம்மளோட நெயில் பாலிஷ் ரிமூவர் இது ஆக்சுவலி காலியாக போகுது. கொஞ்சம் தான் இருக்குது. இதுவுமே ஆக்சுவலி உடஞ்சதாலே பாதி போயிடுச்சு. இன்னொன்று வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ். எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ ஃபுல் வியூ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை விட பெருசாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளோட நெயில் பாலிஷ் ஆர்கனைசர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேனலில் வந்து இந்த பேர்ட் கேஜை பூஜிதா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க பூஜிதா. தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. இதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.